வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரீடிங் நெக்ஸ்ட் 6 மந்த்துக்கு உங்களுக்கான பிளெஸிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ரெண்டு பைல் வச்சுருக்கேன். ஒன்று சிவன் டெக் வச்சுருக்கேன், ஒன்று ஆர்கேஞ்சல் மைக்கிளோட டெக் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். சிவன் டெக்லேருந்து பார்க்கணுன்னா நீங்கள் பார்க்கலாம், இல்லை ஆர்கேஞ்சல் மைக்கிள் டெக்லேருந்து பார்க்கணுன்னா பார்க்கலாம். இல்லை எனக்கு 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் பார்க்கலாமான்னா எஸ், பார்க்கவும் செய்யலாம். அது உங்களோட விருப்பம். ஓகேவா? இது ஒரு பொதுவான வாசிப்புங்கிறத ஞாபகம் வச்சுட்டு பாருங்கள். பொருந்துற விஷயங்கள் எடுத்துக்கோங்க, பொருந்தாததை தவிர்த்துடுங்க. ஓகே, தேங்க்யூ. வணக்கம். ஆர்கேஞ்சல் மைக்கிள் கார்டு செலக்ட் பண்ணவங்களுக்கான நெக்ஸ்ட் 6 மந்த்துக்கான மெசேஜ் அண்ட் பிளெஸிங்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் கார்ட்ஸும் நல்லா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன தெரியுமா வருது மைக்கிள் கொடுக்கறது? ஓவர் திங்கிங், ஓவர் பர்டன், இதை கம்மி பண்ணிக்கோ அப்படின்றார். ஓகே, அதிகப்படியான யோசனைகள், ஒரு சில விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னும் பணி சுமை ஏதாவது அதிகமாக இருக்கான்னு தெரியல. சில நபர்களுக்கு வந்து வேலை தேடுறதே அதிகமான சுமையாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ குடும்பத்தில் கூட ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களே டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். ஸோ எங்கேயோ நீங்கள் வந்து ஒரு கஷ்டப்படுறீங்களான்னு கேட்டால் ஆமாம் கஷ்டப்படுறீங்க. ஸோ அந்த கஷ்டத்தை முடிஞ்ச அளவுக்கு பகிர்ந்து கொடுங்க, மற்றவங்களுக்கும் பொறுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை சார்ந்து அப்படின்னா உங்களால் எவ்வளோ குறைச்சிக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிக்கோங்க. அதிகப்படியான பணி சுமைகள் வேண்டாம். இந்த 6 மாத காலத்திற்காக வேண்டாம். உங்களோட ஒர்க்கை மட்டும் நீங்கள் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த பணி சுமை எதுக்கு வேண்டாம் சொல்கிறாங்கன்னா உடல் நலம் சார்ந்து சொல்லலாம். இன்னும் சில பேர் வந்து உங்களுக்கு பேட் வைப்ஸ், நெகட்டிவ் வைப்ஸ் தர பர்சன் யாராவது இருப்பாங்க உங்ககிட்டயே நிறைய வேலையை வாங்கிப்பாங்க, உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் இவ்வளோதானா அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களும் உங்களை சுற்றி இருக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க, எவ்வளோ செய்யணுமோ அவ்வளோ செய்யுங்க போதும் அப்படிங்கிற மாதிரி அவரோட கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள், பெரும் குழப்பம், அடுத்து என்ன, இந்த வாழ்க்கையில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சில சிந்தனை ஓட்டங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது வேலை சார்ந்து இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வீட்டில் வரன் பார்த்துட்டு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா செகண்ட் மேரேஜ், அந்த மாதிரி ஏதோ ஒரு தேடல், சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம். ஸோ இந்த டைம் வந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் என்னால் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது அப்படிங்கிற வரை ஒரு பிஸியாக வச்சுக்கக்கூடிய டைமாக இருக்கலாம். அதனால மனசில் வந்து ஒரு விரக்தி, எங்கே போகிறோம் ஏன் போகிறோம்னு தெரியாத விரக்தி. ஸோ பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சில நேரங்களில் சில ஓய்வுகள் வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வருது. இடைவிடாத கேள்விகள் நீங்களே உங்களை கேட்டிருப்பீங்க, இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. நலம் விசாரிக்கிறேன், பேர் வழின்னு, எப்போ திருமணம், என்ன வேலை பார்க்குற, ஸோ பிளா 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 ஏதாவது கேள்விகள் வந்துட்டு இருக்கும். அதில் நீங்களே ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இவ்வளோதான், இதுக்கு மேலே கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட மன நலத்துக்கு பாதுகாப்பாக இருக்கும், உடல் நலத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களை நேசிங்க அப்படிங்கிற மாதிரியும் கார்ட்ஸ் வருது. உங்களையும் நேசிங்க. சில நேரங்களில் நமக்கு எட்டாத தொலைவில் இருக்கவங்க மேலே ரொம்ப அன்பாக இருப்போம், பக்கத்தில் இருக்கவங்க மேலே அந்த அன்பை காட்ட மாட்டோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. மைக்கிள் கொடுக்குற மெசேஜ் இந்த 6 மந்த்துக்கு. ஓகேவா? மற்றவங்களை பற்றி இப்போ நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். சில பேரை பற்றி நம்மளுக்கு அவ்வளோ புரிதல் இருக்காது, நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். பட் இப்போ இந்த 6 மந்த்தில் வந்து நீங்கள் மனிதர்களை வந்து ஓரளவு புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஓகேவா? இது உங்களோட நெருங்கின சொந்தமாக கூட இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட நண்பர்களாக இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்களை பற்றி விஷயங்கள் நிறைய நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்கள், இல்லை வேலை பார்க்க இடத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களோட அனுபவ அறிவு மூலியமா நீங்கள் சரி பண்ணிடுவீங்க. அதனால பயம் வேண்டாம். வேலையில் ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, சுயதொழில் சரியாக போகலை அப்படின்னாலும் சரி, இந்த 6 மந்த்தில் அதெல்லாம் நீங்கள் ஒன்றா சரி பண்ணிடுவீங்க. ஸோ எது ஒன்றுமே போட்டு குழப்பிக்க வேண்டாம். இது இப்படி தான் ஆகும், அது அப்படி தான் ஆகும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே சரியாக்கக்கூடிய வல்லமே உங்ககிட்ட இருக்கு. ஓகேவா? வேலை தேடும் நபர்களாக இருந்தாலும் சரி. ஓகே, இதுக்கு மைக்கிள் கொடுக்குற விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது வருது. ஓகே, நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. சில நேரங்களில் சில பேர் வந்து பெட்டர் மார்க்ஸ் லைட்டே வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிவாத குணத்தில் இருக்கீங்க. பட் அவர் கொடுக்குற விஷயம் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. அதன் மூலயமா நெக்ஸ்ட்னு போங்க அப்படிங்கிறாரு. ஸோ இது யாருக்கு பொருந்ததோ பார்த்துக்கோங்க. இன்னும் சில பேருக்கு நீயா இரு. எஸ், உன்னோட ஒரு ஒரிஜினல்னு இருக்கும் இல்லையா, நம்மளோட சுயம்னு இருக்கும்ல, அது யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் உங்கள் பக்கத்தில் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சில நேரங்களில் வந்து இது நீ இப்படி இருந்தால் எப்படி அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களை சுற்றி.
ஸோ அதுக்காகலாம் நீ மாறாத, நீயா இரு அப்படிங்கிறது தான் அவர் கொடுக்குற ஒரு விஷயம். ஓகேவா? நல்லா இருக்கு உங்களோட கார்ட்ஸ். ஏதோ ஒரு விஷயத்துக்கு முரண்பட்டு இருக்கீங்க அப்படி போல இருக்கு. ஸோ மைக்கேல் கொடுக்குற விஷயம், நான் உங்க கூட இருக்கேன், எந்த முரண்பாடும் எதுவும் ஒன்றும் செய்யாது. ஸோ நீயா இரு, நான் எப்பவுமே உனக்கு துணையா இருப்பேன் அப்படிங்கிறாரு. உங்களோட வாழ்க்கை துணை சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். செகண்ட் மேரேஜ்க்கு ட்ரை பண்றீங்களான்னு தெரியல. ஸோ உறவு சார்ந்து இல்லைன்னா லேட் மேரேஜா கூட இருக்க சான்சஸ் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம், ஒன்று உறவு சார்ந்து இருக்கலாம், இல்லை வேலை சார்ந்து இருக்கலாம். ஸோ அங்க சில கெடுபிடிகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வேலைக்காக முயற்சி பண்ணாலும் சரி, சில தடங்கல்கள் வரும். அப்படி இல்லைன்னா வேலை செய்யும் இடத்துல வந்து நிறைய வேலை வாங்குறாங்கப்பா, பட் அதற்கான ஊதியம், அதற்கான ஒரு மதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு மன வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் உங்க கார்ட்ஸ். இதெல்லாம் 6 monthsல போகுமான்னு கேட்டா எஸ், போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, வேற எங்கேயாவது வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயம்தான், எளிதில் யாரையும் நம்பிடாதீங்க. சுத்தி இருக்கிறவங்களும் சரி, நண்பர்களும் சரி, சில நண்பர்கள் வந்து அவர்களோட தேவைக்காக உங்ககிட்ட பழகக்கூடிய நபர்களா இருக்கலாம். ஓகேவா? பணம் சார்ந்தும் எளிதில் வந்து யாரையும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எஸ், 1க்கு 4 வாட்டி செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வீட்டில் வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் வரன் நல்லா விசாரிக்கிறது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, உங்களோட குணம், மனம், சுவை, திடம் அதுக்கேற்ற மாதிரி பொருந்துற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் அந்த மாதிரி பார்த்து செக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அவசரத்துக்கு வந்தாங்க, பார்த்தாங்க, போனாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் நிதானமாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, வேலை தேடிட்டு இருக்கீங்க, கிடைக்கவே இல்லை அப்படின்னா உங்களுக்கான வேலை உங்களை தேடுது. சரியா? ஸோ கொஞ்சம் முனைப்போடு தேடுங்க, அது உங்களுக்கான கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பாசிட்டிவான கார்ட்ஸ் தான் வந்திருக்கு உங்களுக்கு. இது சொல்லும் போது வந்து சில பேருக்கு அவநம்பிக்கையா இருக்கலாம். பட் இந்த 6 month மைக்கேல் சொல்ற விஷயம், நீ வந்து உனக்கான ஃபோக்கஸ் மட்டும் கொடுத்துக்க, மற்றதெல்லாம் பிளர் பண்ணி விட்டுடு. ஓகேவா? சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க, கேட்காதீங்க. யாராவது நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்னா கண்டுக்காதீங்க. உனக்கு என்ன வேணும், நீ அதை நோக்கி போயிட்டே இரு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்க அதை நோக்கி போனீங்கன்னா உங்களுக்கான வெளிச்சம் வர காத்துட்டு இருக்கு. ஓகேவா? இந்த யூனிவர்ஸையும் உங்களை சுத்தி இருக்கிற நிறைய ஏஞ்சல்ஸ் இருப்பாங்கல்ல, உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மைக்கேலா இருக்கலாம், ஆர்ச் ஏஞ்சல் ரஃபேலா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று அது கூட நீங்க கனெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அது தொடர்ந்து செய்யுங்க. அந்த கனெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுக்கான ஹீலிங் போயிட்டு இருக்கு. ஓகேவா? குடும்பம் சார்ந்து இப்ப நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட பெரியவர்கள் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அவங்க மேல கொஞ்சம் கவனம் கொடுத்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்களோட வைப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேவா? யார் என்ன சொன்னாலும் எஸ், எவ்வளவு விஷயங்களை அவங்கள மட்டும் சில பேர் வந்து மட்டம் தட்டி பார்க்கக்கூடிய நபர்கள் கூட உங்களை சுத்தி இருக்கலாம். என்ன பொறுப்பா வேலை நீங்க பண்ணாலும் இது சரியில்லை அது சரியில்லைன்ற மாதிரி இருக்கலாம் பேச்சுக்கள். பட் நீங்க அதெல்லாம் காதுல பெருசா வாங்கிக்க மாட்டீங்க. போல்டான பர்சன் மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு, நல்லா இருக்கு. இந்த வைப்ஸை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இன்னும் ஒரே ஒரு விஷயம், அந்த கார்ட்ஸ் படிக்கும் போது ரெசனேட் ஆகிற விஷயம் என்ன தெரியுமா? இப்ப இந்த 6 monthல இப்ப நீங்க வேலை சார்ந்து இல்ல உறவு சார்ந்து ஏதோ ஒன்னுத்துக்கு மட்டும்தான் அதற்கான நேரத்தை ஒதுக்க முடியும். இந்த 2 குதிரையில சவாரி செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அது அவ்வளவா சிறப்பா இல்லை. சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், இல்ல வேலை தேடும் நபர்கள், இல்ல பொருளாதாரத்தை பலப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற நபர்களா இருந்தா அது ஒண்ணுத்துல மட்டும் நீங்க கவனம் கொடுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி மற்றதெல்லாம் பிளர் பண்ணி விட்டுருங்க. எஸ், உங்களோட ஃபோக்கஸ் ஒரே ஒரு சைட் வச்சிங்கன்னா 6 monthல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த ரிசல்ட் வர சான்சஸ் நிறைய இருக்கு. அதுக்கு மேல கூட வரலாம். சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்னா லாபம் வரலாம். பட் எங்கேயுமே நம்ம கவனச்சிதறல் இல்லாம இருக்கணும், அதுதான் மெயின் பாயிண்ட். ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் அதே தான். சரியா? போட்டித் தேர்வுகள் எழுதுறேன் அப்படின்னாலும் அதே தான். ஸோ ஒரு விஷயம்னா அந்த ஒரு விஷயத்த மட்டும் எய்ம் பண்ணி செஞ்சீங்கன்னா சான்சஸ் நிறைய இருக்கு உங்க சைடு ஃபேவரா வர. ஓகே, ஸோ கார்ட்ஸ் நல்லா வந்திருக்கிறத நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் மைக்கேல் கொடுக்குற விஷயங்கள். நல்லா இருக்கு. இந்த 6 monthக்கு என்னென்ன பிளெஸிங்ஸ் வேணுமோ, இல்லை எனக்கு வரன் மட்டும்தான் பார்க்கணும், பொருளாதாரம் சார்ந்து நான் சிறப்பா இருக்கேன், உறவு சார்ந்து தான் அப்படி இப்படின்னு இருக்குன்னா, சில பேர் கணவன் மனைவியா இருந்தாலும் சில கசப்புகள் இருக்கலாம், சில பிரிவுகள் இருக்கலாம், பிரேக்கப் சிச்சுவேஷன்ல இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், இந்த மாதிரி ஏதோ ஒன்று 2 பேருக்கு நடுவில் ஒரு செவர் இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது இந்த கார்ட்ஸ் படிக்கும்போது. ஸோ அதெல்லாம் சரியா போக்குமான்னா, முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, மனிதர்களை வந்து நீங்க புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த 6 மாதத்துல கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ நீங்க விரும்புகிற நபரை பத்தியும் புரிஞ்சுப்பீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களை பத்தியும் புரிஞ்சுப்பீங்க. உங்களை சில பேர் விட்டுட்டு போயிருப்பாங்க இல்லையா, அவங்க ஏன் விட்டுட்டு போனாங்க, எப்படி, அந்த மாதிரி எல்லா விஷயமும்
ஒரு ஃபில்டர் பண்ணி தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு ஒரு படம் போட்டு காட்டுற மாதிரி இந்த பிரபஞ்சமும் நீங்கள் வணங்குற குலதெய்வம் இல்லை இஷ்ட தெய்வம், இது ஆர்கேஞ்சல் மைக்கேலா இருக்கலாம், இல்லை முருகப்பெருமானா இருக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சிருவாங்க. ஸோ சில விஷயங்கள்ல இருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணி கூட வந்துடுவீங்க, சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க கூட செய்யும். ஸோ நல்ல ஒரு மாற்றம் இந்த 6 மாத காலத்தை பயன்படுத்திக்கோங்க. உங்கள் மீது மட்டும் கவனம் வைங்க, உங்களோட உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் வைங்க. உங்களை சுற்றி உங்களுக்காக இருக்காங்கல்ல உங்கள் அப்பா அம்மா குழந்தைகள், அவங்க மேலே கவனம் வைங்க அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க, அவங்கள பற்றி அதிகம் நினச்சி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வேலையை தேடுறதா இருந்தால் மும்முரமாக தேடுங்க, கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டுக்கு போகணுன்ற ஆசைகள் இருந்தால் எஸ் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. கார்ட்ஸில் நல்ல பாசிட்டிவான கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுதான் இல்லை, ஓகே இதுதான் என்னால் செய்ய முடியும், எனக்கு இவ்வளோதான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. நீங்கள் போடுற முயற்சி, எஸ் நீங்கள் போடுற செய்கைகள், உங்களோட எண்ணம் செயல் சிந்தனை, இது மூலியமாக தான் ஒரு பேக்கேஜாக அமையும். உங்களோட வாழ்க்கை சேஞ்ச் ஆகணும்னா உங்களோட கவனம், நீங்கள் கவனம் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பற்றி இருக்கு, ஓகேவா? ஸோ உங்களோட மதிப்பை நீங்களே குறைச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியும் உங்கள் கார்ட்ஸ் வந்திருக்கு, ஓகேவா? எஸ் சில நபர்கள் வந்து தங்களோட மதிப்பை அவங்களே தாழ்த்திக்கிற மாதிரி இருக்கு, பட் அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, ஓகே? நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வர காத்துட்டு இருக்கு. முதல்ல நீங்க நம்பணும், சரியா? இந்த 6 மந்த்ல எல்லாம் மாறிடுமா அப்படின்னு கேட்டா 6 மந்த்ல ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாம கரெக்டா ஃபுல் ஃபோக்கஸ்டா என்ன வேணுமோ அதற்கான வேலையை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களோட கவனத்தை ஒரே இடத்துல வச்சு செஞ்சீங்கன்னா ஓரளவு நல்ல பெஸ்டான ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு, ஓகே? இதை விட என்ன வேணும்? நல்லா அழகா வந்திருக்கு, ஒவ்வொரு கார்டும் மொத்தம் வந்திருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு, ஓகே? சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் ரொம்ப சிறப்பாகவே வரும், சரியா? ஸோ இதுதான் நான் அப்படின்னு நீங்கள் எண்ணி ஒரு வேலைக்கு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. சில பேர் நான் சொன்ன மாதிரி டைவர்ஸியாக இருக்கலாம், இல்லை 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம், தடங்கள் ஏற்பட்டு இருக்கலாம், இல்லைன்னா திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கலாம். ஸோ லேட் மேரேஜாக கூட இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் உங்களோட திருமணத்துக்காக மட்டும் கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக போடுங்க. இது அதுன்னு ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ற மாதிரி வேண்டாம். எந்த ஒரு விஷயம் வேணுமோ அந்த ஒரு விஷயத்துக்கு கொண்டு கவனம் கொடுத்தீங்கன்னா அது சிறப்பாக போகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. வேலை தான் வேணும்னா எஸ் வேலை தான் வேணும். பிடிவாதமா நீங்க உங்களோட ப்ரேயரை வைங்க. உங்களோட ஸ்கில் ஆல்ரெடி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. கவனமா பார்த்தீங்கன்னா 6 மந்த்ல நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடக்கும், ஷியோரா நடக்கும். அஃபர்மேஷன் சொல்றதா தான் சொல்லுங்க, தூய மனதோட சொல்லுங்க, கிடைக்குங்கிற ஒரு பிடிவாதத்தோட சொல்லுங்க. நீங்க விரும்புறது கிடைக்கும், ஓகேவா? கிடைக்காது வராது, இது நாள் வரைக்கும் ஏற்பட்ட தோல்விகள் ஃபெயிலியர்ஸ்லயே நீங்க கவனம் செலுத்தாதீங்க. கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தேடுங்க, கிடைக்கும். அதே போல சில நேரங்கள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. இது சரியில்லை அது சரியில்லைன்னு கிடைக்கிற வாய்ப்புகளை மிஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு, ஓகேவா? ஸோ பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துடுங்க. ஆல் தி பெஸ்ட், பாய். வணக்கம். நெக்ஸ்ட் 6 மந்த்துக்கு சிவபெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை மற்றும் ஆசீர்வாதம் என்னன்னு பார்க்க போறோம் நம்ம, ஓகேவா? எப்படி இருக்கீங்க சிவன் கார்டு எடுத்தவங்களே? ஹனுமான், பஜ்ரங்க பலி, அவரோட பிளஸிங்ஸ் சும்மா அற்புதமா இருக்கு. ஹனுமான் சாலிசா கேட்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. ஸோ ஹனுமானோட பலம் அது உங்களுக்கு நிறையவே இருக்கும். நீங்க ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். மனதளவில் ரொம்ப திடமான நபர்களா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த 6 மந்த் எப்படி இருக்கும்னு கேட்டா செம்மையா அட்டகாசமா போகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு, ஓகேவா? இப்போ ரீசெண்டா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்திருப்பீங்க, இல்லைன்னா சிவ தரிசனம் பண்ணிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு கொண்டாட்டமான டைமான்னு கேட்டா எஸ், ஒரு நல்ல பிளெஸிங்ஸ் வர சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா இப்போ இந்த ரீடிங் நீங்க பார்த்துட்டு ஏதாவது சிவபெருமான் கோயிலுக்கு போக கூட சான்சஸ் இருக்கு. ஸோ சிவனை நீங்க பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஹனுமனை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த சிவன் ரீடிங் எடுத்திருக்கீங்கல்ல, சில பேர் வந்து ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இரட்டை சுடர் அந்த ஒரு வழிபாதையில இருப்பீங்க, அவங்கள பார்த்துருப்பீங்க. இன்னும் சில பேர் வந்து பார்க்காம ரொம்ப தொலைவில் இருப்பாங்க. ஸோ ஒருவேளை இவங்களா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வர சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்களோட ட்வின் ஃப்ளேம் வந்து இவங்களா இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு மனசு உங்களுக்குள்ள ஒரு குறு அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னும் சில பேர் வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வரன் அமையும் சான்சஸ் இருக்கு, ஓகே? ஸோ உங்களோட பாதி இன்னொரு பாதி இந்த 6 மாசத்துல கிடைக்குமான்னு கேட்டா நிறைய பேருக்கு மீட் பண்ண சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா தொலைபேசியில பேச சான்சஸ் இருக்கு.
அட்லீஸ்ட் இவங்க தான் அவங்க என்னோட இன்னொரு சரிசமமான நபர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்க்கு கூட இது வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இது திருமணம் சார்ந்த மாதிரி கார்ட்ஸ் வரல. ஓகேவா? ஒரு புரிதல், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சோல் கனெக்ஷன். இவங்க தான்ப்பா இவ்வளோ நாள் வரைக்கும் நான் ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நபர். என்னோட ஏக்கம், என்னோட கவலைகள், என்னோட நிறைய நல்ல விஷயங்கள், என் வாழ்க்கையில நடந்த மொத்த சுவாரஸ்யமான விஷயத்தையும் நான் இவங்க கிட்ட சொல்லணும், என்னோட கஷ்டங்களை சொல்லணும் அப்படின்னு ஒரே ஒரு பர்சன் இருப்பாங்களே இந்த உலகத்துல, சல்லடை போட்டு சலிச்சா அந்த ஒரு நபரை நீங்க பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இந்த சிவன் கார்டு நீங்க எடுத்திருக்கீங்கன்னா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எஸ், பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அட்லீஸ்ட் அவங்க தான் ஒரு உணர்வு பூர்வமா உங்களால உணர முடியும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. ஓகேவா? பட் நீங்களும் அவங்களும் கொஞ்சம் தொலைவில் இருக்க சான்சஸ் இருக்கு. பக்கத்துல இருக்கிற மாதிரி கார்ட்ஸ் வரல. நீங்க இங்க இருக்கீங்க, அவங்க தூரமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது பக்கத்து ஸ்டேட்ல இருக்கலாம், பக்கத்து நாட்டுல இருக்கலாம், வெளிநாட்டுல இருக்கலாம், அந்த மாதிரி ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் ஒரு லவ், ஒரு அழகான லவ் இருக்கு. ஓகே, நம்ம எப்படியும் சொல்றோம் அது திருமணம் சார்ந்த போகுமான்னு கேட்டா இல்ல, ஒரு புரிதல், நமக்காக ஒரு ஜீவன் இருக்கு, நமக்கான ஒரு உயிர் இருக்கு, நம்மளோட ஒரு ஸ்பிளிட் சோல் இருக்கு. இது நம்ம சில விஷயங்களை அப்பாற்பட்டு பார்ப்போம் இல்லையா? இந்த சொசைட்டி, சமுதாயத்தை சார்ந்த ஒரு விஷயம் இருக்கும். சமுதாயத்தையும் தாண்டி நமக்கான ஒரு கனெக்ஷன், இந்த உலகத்துல எங்கேயோ ஒரு ஜீவன் நமக்காக இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அவங்க கூட சேரணும் சேரல அதெல்லாம் வேற விஷயம். பட் நமக்கானவங்க இருக்காங்க, அந்த ஒரு உயிர் இருக்கு அப்படிங்கிற ஒரு பெருமிதம், ஒரு அன்பு, காதல், அந்த மாதிரி. சரியா? ஸோ அந்த கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க மெடிடேஷன் பண்ணக்கூடிய நபர்களா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. சப்போஸ் நீங்க வீட்டுல வரன்னு பார்த்துட்டு இருக்காங்க, இனிமேதான் உங்களுக்கு திருமணம் அப்படின்னா உங்களை புரிஞ்சுக்கிட்ட நபர்கள் உங்களோட பார்ட்னரா வர சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ சிவன் கார்டு எடுத்திருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் 6 monthsல நிறைய நல்ல மாற்றங்கள், உறவு சார்ந்து ஏதோ ஒரு பிரிவு இருந்தது அப்படின்னா கூட அது கூட சரியா போக சான்சஸ் இருக்கு. ஸோ இல்ல ஆல்ரெடி நான் திருமணம் ஆன நபர்கள் அப்படின்னா உங்களோட பார்ட்னர்ஸ், நீங்க ஆணவம் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம், அவங்களோட எனர்ஜி, சப்போர்ட்டிங் எனர்ஜி உங்களுக்கு சூப்பரா இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அவங்க உங்களுக்கு ஒரு பேக் போனா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சில நபர்களுக்கு ரொம்ப 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 சில நபர்களுக்கு மட்டும் அந்த எனர்ஜி அவ்வளோ செட் ஆகாத மாதிரி இருக்கு. பட் பாதி பேருக்கு மேல அவங்களுக்கு நிறைய புரிதல் இருக்கு. இன்னும் சில பேர் டாம் அண்ட் ஜெரி மாதிரி கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதை நீங்க பாத்துக்கோங்க, ஏன்னா இது ஒரு பொதுவான வாசிப்பு. ஓகே, ஸோ இதுல சில விஷயங்கள் பொருந்தலாம், சில விஷயங்கள் பொருந்தாம போகலாம். பட் உங்களுக்கான ஒரு சோல்மேட் கனெக்ஷனா இருக்கட்டும், நென் ஃபிளேம் கனெக்ஷனா இருக்கட்டும், அதை இந்த 6 monthsல நீங்க மீட் பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே, இதை மீட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க சில விஷயங்களை விட்டு கொடுக்கணுமானா, ஆமா, ஒரு சில விஷயங்களை நீங்க விட்டு கொடுத்தாதான் சில விஷயங்களை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது என்ன விட்டு கொடுக்கணும்னா மன்னிப்பு. சரியா? உங்களோட நல்ல ஆற்றலை நீங்க பரப்பணும். சரியா? உங்களோட ஆற்றலை நீங்க எவ்வளவு தூரம் அப்படி பரப்புறீங்களோ அப்பதான் உங்களோட ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனை உங்களால ஈர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ சில விஷயங்கள், சில கஷ்டங்கள் கொடுத்தவங்களை நீங்க மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா கனெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மன்னிச்சிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கோங்க, 7 சக்ராஸை கிளீன் பண்ணி விடுங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, இப்போ நான் அந்த ரீடிங்ல சொல்லிட்டேன், நீங்க பாப்பீங்க. இல்ல பார்க்க முடியலன்னா ஒரு உணர்தல், ஓகே, ஒரு உணர்தலாவது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உடனே நடக்குமான்னு கேட்டா இல்ல. சில பேருக்கு டிசம்பர்ல கூட நடக்க சான்சஸ் இருக்கு. 6 months நான் சொல்லியிருக்கேன். சில பேருக்கு டிசம்பர்ல நடக்கும், சில பேருக்கு அடுத்த வருடம் கூட நடக்க சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் சில விஷயங்கள் டிலே ஆகி கிடைக்கும்னா எஸ், டிலே ஆகி கிடைக்கும். வீட்டுல வரன்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா கூட உடனே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஓகே, சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களா இருந்தாலும் உங்களோட சுயதொழில் நீங்க பண்ணலாம், விரிவுபடுத்திக்கலாம், என்னென்ன பிளானோ எல்லாம் பண்ணலாம். பட் லாபம்ங்கிறது மெதுவாக தான் வரும். ஓகேவா? சில விஷயங்கள் தாமதம் ஆகும்னா தாமதம் ஆகதான் செய்யும். ஆனா அது கரெக்டா எப்ப கிடைக்கணுமோ அது உங்களுக்கான கைக்கு சேரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஹனுமன் சாலிசா கேளுங்க, ஹனுமன் கோயிலுக்கு போக முடிஞ்சா போங்க. ஸோ நல்லா இருக்கு, ஹனுமனோட வைப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அவரையும் ப்ரே பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. உங்களோட கார்ட்ஸ் எப்படி இருக்குன்னா அப்படியே சிவபெருமானே வரம் கொண்டதா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. உங்களுக்குள்ளேயே நிறைய ஆற்றல்கள், நிறைய தேடல்கள் இருக்கு இல்லையா? அந்த தேடல்களுக்கான விடைகள் இந்த 6 monthsல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் பொருளாதாரம் சார்ந்து நல்லா இருக்கலாம், இன்னும் சில பேர் அதே பொருளாதாரத்துக்கு கஷ்டப்படவும் செய்யலாம். ஓகே,
சில பேருக்கு காசு படத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்ல வேலையில இருப்பாங்க. சில பேருக்கு அந்த வேலையே ஒரு பிரச்சனையா இருக்கும், வேலையில போதுமான அளவு வருமானம் வராம இருக்கும். ஸோ இதுல மட்டும்தான் ஒருத்தர் ஏற்றமா இருப்பாங்க, ஒருத்தர் தாழ்வா இருப்பாங்க. பட் அதுல கூட அந்த காதல் நான் சொன்னேன் இல்லையா, அவங்கள புரிஞ்சுக்கிற ஒரு பர்சன் இருப்பாங்க. ஆனா இருந்தா பெண்ணு, பெண்ணா இருந்தா ஆண். ஓகே, அவங்களுக்கான ஒரு பர்சன், அவங்க வந்து ஒரு பேக் போனா நிற்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஆற்றல் வந்து எல்லாத்தையுமே தட்டி விட்டுரும். சரியா? ஸோ இதுல திருமணம் ஆயிருந்ததுன்னா உங்களோட சப்போர்ட்டிவ் எனர்ஜி யாருன்னா உங்களோட பார்ட்னர் தான். ஸோ உங்களுக்கு வேலையில பிரச்சனை அப்படின்னா அவங்களோட அவங்க கிட்ட சொல்லி ஹீலிங் எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும். சில பேருக்கு பொருந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் சில பேருக்கு தான் நான் சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சிறு பூசல்கள் இருக்கலாம், சண்டைகள் இருக்கலாம். மற்றபடி வீட்டில் வரேன்னு பார்த்துட்டு இருக்காங்கன்னா இப்போ நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்னொரு 6 monthல நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி ஜனவரி பிப்ரவரியில உங்களுக்கான திருமணம் நடக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் சில பேருக்கு நிறைய பொருத்தங்கள், பொருத்தம் பார்த்து உங்களுக்கு டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, நிச்சயதார்த்த டேட்டு, திருமணம் நாள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் உங்களோட பர்சன் வந்து கொஞ்சம் தூரமா இருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி ஃபீலிங்ஸா இருக்கும், என்னடா கை கெட்டினது வாய் கெட்டல அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ இன்னும் சில பேருக்கு மட்டும் இந்த கார்டு படிக்கும்போது ரெஸ்னேட் ஆகுற விஷயம் என்னன்னா, அவங்கள சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. பட் அந்த நல்ல விஷயங்களை அவங்க என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறாங்க. நமக்கு நல்லது நடக்குதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நிஜமாவே நடக்குமா, இதுக்கு இவ்வளோ டைம் இருக்கே, அதுக்குள்ள ஏதாவது ஒரு கெட்டது நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம். பட் சிவன் இருக்க பயமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டு யோகம் சில பேருக்கு இருக்கு, சில பேர் போகிறதா இருந்தா போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, கார்ட்ஸ்ல வந்திருக்கு. ஓகேவா? முயற்சி பண்ணீங்கன்னா கிடைக்காது எதுவுமே இல்லை. பட் அது உடனே கிடைக்குமானா இல்லை, கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னும் சில பேர் இப்போ ஏதாவது ஒரு நோய் உங்களுக்கு இல்லைன்னா உங்க வீட்டில் இருக்குங்க யாருக்காவது இருந்ததுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா மட்டுப்பட சான்சஸ் இருக்கு. ஸோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஒரே ஒரு பிரச்சனை ஒண்டி இருக்கு, கடன் பிரச்சனை இல்லை குடும்பம் சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்று ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, இதுல இருந்து மீண்டு வருவேனா அப்படின்னு கேட்டா எஸ், அதுல இருந்து நீங்க மீண்டு வந்துருவீங்க. இந்த 6 monthக்குள்ள அந்த பிரச்சனைன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏதோ ஒன்று, ஒரு அவமானம், ஏதாவது ஒரு ஃபேமிலியில ஏதாவது ஒரு சிக்கல், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கு, சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுல இருந்து உங்களால மீண்டு வர முடியும். நீங்க அதுல இருந்து தப்பிச்சுப்பீங்க, எஸ்கேப் ஆயிடுவீங்க. ஸோ சிவன் வந்து பத்திரமா உங்களை கூட்டிட்டு வந்துடுவார். ஓகேவா? வேலை தேடிட்டு இருக்கேன் பார்க்கலாமா அப்படின்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சில பேரை வந்து இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு நல்ல வேலைக்கு போகவும் சான்சஸ் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. பட் பொறுமை பொறுமை பொறுமை, எல்லாத்தையும் நிதானமா பண்ணணும், கவனிச்சு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, எதுக்குமே நீங்க அவசரமே படாம உங்க வேலையை நீங்களே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, எஸ் கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அதுவாகவே வரும். சரியா? எப்படி நம்மளை சுத்தி காற்று இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது, அது மாதிரி உங்களை சுத்தின நல்ல விஷயங்கள் உங்க பக்கத்திலேயே கூட சுத்திட்டு இருக்கலாம். நம்ம ஒரு படப்படப்பத்துல அவசரத்துல ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கோம் இல்லையா, அதனால நமக்கு தெரியாம இருக்கலாம். பட் உங்களுக்கான விஷயங்கள் நீங்க அமைதியா இருக்க உங்களை நோக்கி வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த 6 month நீங்க என்ன வேணுமோ அதுக்காக நீங்க உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க. எஸ், சிவன் கிட்ட மனசார ஓப்பனா எனக்கு இந்த பிரச்சனை இதுதான், எனக்கு இது கொடுத்தா நல்லா இருக்கும், கிடைச்சா நல்லா இருக்கும் கேட்டு பாருங்க. நிஜமா அவர் நல்லா எல்லாருக்கும் வரம் நல்லா கொடுக்கக்கூடிய நபர் தானே. நீங்க நினைக்கிற விஷயத்தை கூட அவர் செய்வார். ஓகேவா? எந்த பயமும் வேண்டாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட், பாய்.